இந்த திருச்சி சாதனா வந்து காமன் மேன் ஷோவில் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட பிளான் என்னென்னா பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வரதுக்கு பிளானை போட்டாங்க காஜி கும்பலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சி சாதனாவை நேராக கொண்டு வந்தால் செருப்புகள்ட்டு அடிப்போம், எல்லாருமே அடிப்பீங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காமன் ஷோன்னு ஒன்று ஆரம்பித்து அது வழியாக எல்லோரும் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தூக்கி போட்டு கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதாங்க இது இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. எல்லோரும் அப்ளை பண்ணியிருக்கேன், நானுமே அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 50,000 பேருக்கு மேலே, குறைஞ்சபட்சம் 1,00,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இந்த காமன் மேன் ஷோக்கு. ஆனால் யாருக்கு இது வரைக்கும் கால் வரல, ஒரு எவனும் இன்டர்வியூ அட்டன் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் சாதனா என்ன போஸ்ட்டு போட்டிருந்துச்சு நடையில், நான் வந்து ஆடிஷன் முடிச்சிட்டேன், பிக் பாஸ் சீசன் 10ஓட ஆடிஷன் முடிச்சிட்டேன்னு சொன்னிச்சு. அது என்ன காரணம்னா, இப்படி பின்னாடி வழியாக இப்படி கொண்டு போட்டு அதுலேருந்து பிக் பண்ணி அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி வந்தால் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி கும்பல் எல்லாம் வர போகிறாங்க. எப்படியும் ஒரு 10 பேர் வந்துடுவாங்க. அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எப்படியும் ஒரு 4-5 பேர், ஒரு 3 பேராச்சும் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. 18+ கண்டென்ட் கொண்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க மாமா டிவி. அது மட்டும் இல்லைங்க, செப்டம்பர் மாதமே ஆரம்பிக்குது பிக் பாஸு. அதுக்குள்ளே இந்த செகண்ட் லவ் முடிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த காமன் மேன் ஷோவும் முடிஞ்சு, இந்த கும்பலெல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு வழி பண்ண போகிறாங்க. திருச்சி சாதனா உள்ளே வரப்போகுது. கச்சேரி ஆரம்பம். 18+ இருக்கும், பஜாரித்தனமும் இருக்கும், எல்லா விதமான ஒரு கேவலங்களையும் சீசன் 9லேயே கூத்தடிச்சாங்க. இந்த பலூன் அக்கா அப்புறம் நிறைய பேரை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் இந்த மாதிரி கும்பலை உள்ளே இறக்குறாங்க. கேடுகட்ட ஒரு சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி அரசியல் கேடுகட்ட மாதிரி மாறினிச்சோ, மாற்றம்னு இந்த சென்சி முட்டா நான் சொல்ல விரும்பலை கொண்டு வந்தாங்களோ, அது மாதிரி இப்போ திருச்சி சாதனாவையும் கொண்டு வர்றாங்க. இன்னும் யாரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு தெரியல, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி செப்டம்பரில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் வந்து சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதுக்காக செப்டம்பர்லேயே ஆரம்பித்தோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். பிக் பாஸ் சீசன் 10 முடிச்சிட்டோம்னா அப்புறம் அல்டிமேட்டை பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே ஷெட்யூல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிற மாதிரி அபிப்பிராயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இது சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை அந்த பொங்கல் டைமில் முடிகிறது நல்லா இருக்குமா, அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திருச்சி சாதனா மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வரலாமா, வரக்கூடாதா, மாமா டிவி என்னென்ன வேலையை பார்க்க போகிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.